லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய் சந்தோஷ், வாடா. சாப்பிட வராம எங்க போன? வா சாப்பிடலாம். ஐயோ, பவிய வீட்டுல வச்சுக்கிட்டு அம்மாட்ட எப்படி உண்மையா சொல்றது? அம்மா கிட்ட தனியா பேசணும்னு சொன்னா பவி என்ன ஏதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பா. இவளை சமாளிக்க முடியாதே. வாடா, ஏன் அங்கே நிக்கிற? வா சாப்பிடலாம். வா உட்காரு. பவி, தலை பயங்கரமா வலிக்குது. ஃபீவர் வர்ற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட பாராசிட்டமால் இருக்கா? என்ன சந்தோஷ், ஏன் என்னாச்சு? ஃபீவரும் இருக்கிற மாதிரி தெரியலையேடா. உள்ள ஒரே கதகதன்னு இருக்கு. தலைலாம் பயங்கரமா வலிக்குது. பனி பெய்யும் போது மொட்டை மாடியில போய் நிக்க வேண்டாம்னு சொன்னா கேக்குறியா? அதான் இப்படி எல்லாம் ஆகுது. சரி, நீ ஒன்னு பண்ணு, சாப்பிட்டு வந்து படு. நான் தைலம் தேய்ச்சி விடுறேன். இல்ல, அது டேப்லெட் போட்டாதான் சரியாகும். ஆனா என்னால இப்போ போய் வாங்க முடியாது போல. சரி, அப்போ நீ இங்கே இரு, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன். ஏய் இல்ல பவி, டைம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நீ தனியா போய்கிட்டு வேணாம். நான் தாத்தாவை போ சொல்றேன். ஏய் வேணாண்டா, அவர் தூங்கி இருப்பாரு. மெடிக்கல் ஷாப் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கு. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சாப்பிடு, சரியா? இதோ வந்துடுறேன். அப்பாடா, எப்படியோ பவிய வெளியே அனுப்பியாச்சு. அவ வர்றதுக்குள்ள அம்மா கிட்ட போய் பேசிடணும். அம்மா, என்ன தூங்கலியா? என்ன ஆச்சு? அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன விஷயம்? அந்த ஆள் நல்லவன் வல்லவன்னு ஏதாவது சொல்லி திரும்பவும் ஏதாவது ஆரம்பிக்காத. நானே பல கஷ்டத்துல இருக்கேன். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சரி சொல்லு. அம்மா, அம்மா, குழந்தை விஷயத்துல ஹரி சார் எந்த தப்புமே பண்ணலம்மா. எல்லாமே பண்ணது நான் தான்மா. பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆதிரா என்ன பார்த்து நக்கலா சிரிக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. சார் என்கிட்ட கொடுங்க சார், நான் கிளம்பி போறேன் சார். சார் என்கிட்ட கொடுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார், கொடுங்க சார். கொடுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார், கொடுங்க சார். சார் விளையாட மாட்டேன் சார்.
மன்னிச்சிருக்கம்மா. அது ஏன் குழந்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால தாங்க முடியலம்மா. எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது போல ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்னே தெரியாம தான் நான் அவனை இனிமே ஜென்மத்துல பார்க்கவே கூடாதுன்னு தான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன். மத்தபடி அவனை சாவடிக்கணும்ல நினைக்கலம்மா. அம்மா சாரிம்மா. அம்மா என்ன பாருங்கம்மா. அம்மா 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 சாரிம்மா. அம்மா நான் ஒன்னும் இப்படிலாம் நடக்கும் நினைச்சு பண்ணலம்மா. அம்மா நான் ஒன்னும் அம்மா 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 நான் சொல்றத கேளுங்கம்மா. நான் வேணும்னு ஒன்னும் பண்ணலம்மா நானு. அம்மா நான் சொல்றத இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு எப்படிடா என்னோட சகஜமா உன்னால பேச முடியுது? உன்னை நான் சுமந்த பெத்தேன்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்குதுடா. என் வயிறெல்லாம் பத்தி எரியுது. சி, 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 சி. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. பச்சை புள்ள மேல இவ்வளவு வெறுப்பு காட்டுற அரக்கனா நீ? சாரிம்மா. அரக்கனாடா நீ? அரக்கனியா பெத்த நானே? அம்மா சாரிம்மா. இந்த பாவத்தை எங்கடா போய் தொலைக்க போற? எங்க தொலைக்க போற? அந்த புள்ளைய கொல்றதுக்கு பதிலா நீ செத்துக்கலாமேடா. நீ செத்துக்கலாமேடா. நீ செத்துக்கலாமே. அம்மா அம்மா நான் வேணும்னு பண்ணலம்மா. அம்மா பவியோட புள்ளைதான் மூத்த புள்ளையா இருக்கணும்னு நினைச்சதாம்மா நான் அப்படி பண்ணுனேன். அம்மா இந்த உண்மை தெரிஞ்சா அவ என்னை விட்டுட்டு போயிடுவாம்மா. அம்மா என் புள்ள வேணான்னு சொல்லி அவ அபார்ஷன் பண்ணிட்டு போயிடுவாளோன்னு பயந்துட்டேம்மா. அம்மா அம்மா அதனாலதாம்மா நான் இதெல்லாம் பண்ணுனேன். பேசாத பேசாத. நீ எதுவும் பேசாத. ஒரு வார்த்தை பேசாத இனிமே. அம்மாங்கிற வார்த்தையே என்கிட்ட பேசாத. அம்மா நான் சொல்றத கேளு. பேசாத பேசாத. உன் மூஞ்சியே பார்க்க எனக்கு பிடிக்கல. அம்மா சீ. இனிமே நீ ஒரு புள்ள இருக்கேங்கிறதையும் நான் மறந்துடுறேன். அம்மா அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. நான் சொல்றத கேளுங்க. ஒரு செகண்ட் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். சொல்றத கேளுங்க. அம்மா 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா நீங்க பாருங்க. நீங்க போனா எனக்கு யாருமா இருக்கா? கேளுங்கம்மா. அம்மா 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா அம்மா எனக்கு வேற யாருமே இல்ல. சரிம்மா. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. எனக்கு யாருமா இருக்கா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் வேணும்னு பண்ணலம்மா இத. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா தள்ளி போடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நான் வேணும். அம்மா நான் வேணும்ல இத செய்யலம்மா. அம்மா கால்ல வேணாலும் விளையறம்மா. அம்மா ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா 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 நான் வேணும்னு பண்ணலம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அம்மா அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. வேணும்னு நான் பண்ணலம்மா. அம்மா சத்தியமா சொல்றேம்மா. நான் வேணும்னு பண்ணலம்மா. எப்ப என் புள்ளைய கொன்னியோ அப்பவே நீ செத்துட்ட. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் செத்துட்ட. அம்மா நான் எனக்கு புள்ளையே கிடையாதுடா. அம்மா நான் வேணும்னு பண்ணலம்மா. அந்த குழந்தைய நீ எப்ப இந்த மாதிரி செஞ்சியோ அம்மா நான் வேணும். அப்பவே நீ என் புள்ள கிடையாதுடா. நான் அத வேணும்னு பண்ணலம்மா. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா நான் சொல்றத அம்மா நான் சொல்றத ஒரு வாட்டி கேளுங்கம்மா. அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. என் புள்ளைய கொன்னுட்டு அந்த பழிய மொத்தமா அந்த ஆள் மேல போட்டுட்டியா? அம்மா நான் அது நான் வேணும்னு தான் ஒண்ணு தெரியாத பண்ணலம்மா. மாதிரி எப்படிடா உன்னால வீட்ல இவ்ளோ சகஜமா சர்வசாதாரணமா இருக்க முடியுது? அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. இதெல்லாம் நான் பண்ணதுக்கு வேணும்னு பதிலா பண்ணல. எனக்கு கொஞ்சம் விஷத்தை வாங்கி அம்மா கொடுத்திருக்கலாம். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் வேணும்னு பண்ணலம்மா. அம்மா இனிமே நீ இருக்கிற இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். அம்மா 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 நான் சொல்றது ஒரு வாட்டியாவது கேளுங்கம்மா. அம்மா நான் வேணும்னு செய்யல. அம்மா நான் சொல்றத கேளுங்க. அம்மா அம்மா
அம்மா அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா நான் சொல்றத ஒரு வாட்டியாவது கேளுங்கம்மா. அம்மா இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. அம்மா அம்மா அவனுக்கு நான் தான் அப்பான்னு தெரிஞ்சதும் என்னால் அதை ஏத்துக்க முடியலம்மா. அம்மா 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 எனக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆதிரா செஞ்ச துரோகம் தான் ஞாபகத்துக்கு வருது. அம்மா நாளைக்கு எனக்கும் பவிக்கு பிறக்க போற குழந்தைக்கு அவனால பிரச்சனை வரும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சும்மா. அம்மா நான் அதனாலதான் அம்மா இப்படி பண்ணேன். அம்மா நான் ஹரிசார்கிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன், இந்த குழந்தை வெளியில தத்து போயிட்டா அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு. ஆனா அவர் தாம்மா கேட்கவே இல்லை. குழந்தைய திரும்ப கொண்டு வரணும்னு பிடிவாதமா இருந்துட்டாருமா. அதனாலதாம்மா இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அம்மா அம்மா சத்தியமா இந்த பிரச்சனை இப்படி திசை மாறி எல்லாரோட வாழ்க்கையும் புரட்டி போடுன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லம்மா. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா ப்ளீஸ், அம்மா ப்ளீஸ்மா. அம்மா நான் சொல்றேன். அம்மா தொடாத தொடாத. நீ ஆத்திரத்திலயோ அவசரத்திலயோ இப்படி எல்லாம் செய்யல. ரொம்ப நாளா திட்டம் போட்டு இப்படி செஞ்சிருக்க. அம்மா எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரனா இருந்தாலும் தாம் பெத்த புள்ளன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புள்ளைய வெறுக்க மாட்டாங்க. ஆனா நீ பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம அவனை நாடு கடத்த பாத்திருக்க. உன்னை எல்லாம் நான் பெத்தேன்னு நினைக்கும் போது என்னோட வயிறு எரியுதுடா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அம்மா ப்ளீஸ். அம்மா உங்க கோபம் நியாயமானது. நீங்க வேணும்னா அந்த தப்புக்கு என்ன கொலை கூட பண்ணிக்கோங்க, அதுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குமா. ஆனா இதெல்லாம் பவிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. அவ ஆத்திரத்துல ஏதாவது தவறுதலான ஒரு முடிவு எடுத்துட்டா அது அவளோட மட்டும் போவாதுமா. ஒரு பாவமும் செய்யாத எங்க குழந்தையதான் அது பாதிக்கும். அம்மா ப்ளீஸ். அம்மா நான் தப்பு பண்ணதுக்காக பவியோட வயித்துல இருக்க குழந்தைய நீங்க பழி வாங்க போறீங்களா? அம்மா நீங்க வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா பவி உங்களை பத்தி விசாரிப்பாமா. அரசல் பொருசலா தெரிஞ்சா கூட அவ கண்டுபிடிச்சிருவாமா. அப்புறம் என்ன நடக்கும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அம்மா நீங்க என்ன ஜென்மம் முழுசுக்கு என்ன தண்டிச்சுக்கிட்டே இருந்துக்கோங்கம்மா. ஆனா நீங்க இப்போ வீட்டுக்கு வந்தாதான் பவியையும் எங்களோட குழந்தையும் காப்பாற்ற முடியும். அம்மா ப்ளீஸ்மா வீட்டுக்கு வாங்கம்மா. உங்க கால்ல கூட விளையிறம்மா. அம்மா தொடாத. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என்னோட புள்ளைய கொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. உன் முகம் பார்க்க எனக்கு சகிக்கல. பவி வயித்துல இருக்கிற குழந்தைக்காக தான் நான் இப்ப வரேன்.
சந்தோஷ் போற வழிவிடு சந்தோஷ். என்னாச்சு பவி சந்தோஷ் வழிவிடு. பவி என்னாச்சு என்ன வழிவிடு என்ன சொல்ல சந்தோஷ். பவி இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சொல்லு. பவி, உனக்கு என்ன என்னாச்சு? வேணும்? பவி. என்ன வேணும்டா உனக்கு? பவி என்ன உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். என்னாச்சு பவி பவி எங்க போற பவி? நீங்க பேசாதீங்க அத்தை. முதல்ல உங்க பையன் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். நான் இது வரைக்கும் எனக்குன்னு எதையுமே யோசிச்சது கிடையாது. இந்த குடும்பம் தான் எனக்கு எல்லாம் இருந்தேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ எனக்கு உண்மையா இருப்ப, என்ன தவிர வேற யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற நம்பிக்கை. ஆனா அது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துல பொய்யாக்கிட்டல்ல. என்ன என்ன பாக்குறீங்க? நீ அத்தை கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எப்படிடா எனக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்தது?